இந்த ஒரு தகவல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது பாதுகாப்பானதா? பாதுகாப்பு அற்றதா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எம்ஆர்ஐன்றது மேக்னெட்டிக் ரெசொனன்ஸ் இமேஜிங், அதாவது காந்த ஒத்ததிர்வு பொருட்பிம்பம் சொல்றோம். இதுல இந்த பெட் மாரி இருக்கு இல்லையா? அதுல பேஷண்ட்ட படுக்க வச்சு அந்த ஸ்கேனருக்குள்ளார அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த ஸ்கேனர்ல என்ன இருக்கும்னா, கம்பிச்சுருள் இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த கம்பிச்சுருள்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது வலிமையான காந்தப்புலம் உருவாகும். இந்த வலிமையான காந்தப்புலம் மனிதனுடைய திசுக்களோடு ஒத்திசைய ஆரம்பிக்கும். எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த பகுதிக்கு தான் அந்த காந்தப்புலம் படுற மாரி வைப்பாங்க. இந்த காந்தப்புலம் அந்த திசுக்களோடு ஒத்திசைந்து ரேடியோ அதிர்வுகளை உருவாக்கும். இந்த ரேடியோ அதிர்வுகள் கம்ப்யூட்டருக்கு அனுப்பப்பட்டு படமாக்கப்படும். இந்த படம்ன்றது தான் இமேஜ். இமேஜ பிரிண்ட் அவுட் எடுத்து டாக்டர்ஸ் கிட்ட குடுத்தோம்னா, டாக்டர்ஸ் அதுல என்ன வேறுபாடு இருக்குன்னு பார்த்து, அதுக்கேத்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பல பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஏன் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதா? எம்ஆர்ஐ தான் எடுக்கணுமா? அப்படின்னு. எக்ஸ்ரேன்றது எலும்புல இருக்கிற பாதிப்ப மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். திசுக்கள்ல இருக்கிற பாதிப்ப கண்டுபிடிக்கணும். திசு சிதைவு, இல்ல திசுக்கள்ல நம்ம பாடிக்குள்ளார ஏதாவது கட்டி இருக்கு, இல்ல இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்ரே மூலமா கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இது ரொம்ப பாதுகாப்பான ஒண்ணு தான். அதனால தாராளமா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம்.